நீதானே நீதானே நிழலாவும் கூட வாரேனே எதுவும் வேணாமே வேணாமே எனக்கு தெரியாது எனக்கும் தெரியாது எப்படி இடமண்டு பாருங்க வேற லெவல் ஏரியா மாஷா அல்லாண்டே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுக்கும் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் சாந்தியும் சமாதானம் சுபிட்சமும் கருப்பையும் என்றும் நிறைவாகவே உண்டாகட்டும். இப்ப சரியா டைம் 6:20. இன்னைக்கு டேட் என்ன சொல்லி பார்த்தோம்னா 8ஆம் மாதம் 12ஆம் திகதி. அல்ஹம்துலில்லாஹ் என்ற 31வது நாள்ல பயணம் ஆரம்பமாகிய இடம் எங்கன்னு சொன்னா நெய்தல் குளத்திலிருந்து ஆரம்பமாகிய இன்றைக்கு டெஸ்டினேஷன் இல்ல. இப்ப நான் இருச்ச இடத்துல இருந்து 15 கிலோமீட்டர் சங்குப்பட்டி பாலத்துக்கு இங்கிருந்து 15 கிலோமீட்டர் இன்ஷா அல்லாஹ் 15 கிலோமீட்டர் சங்குப்பட்டி பாலம் போய்த்து அந்த இடத்துல இருந்தா தீர்மானம் எடுக்க அடுத்த கட்டம் எங்க போறோம்னு சொல்லி. ஏன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டருக்கு தங்கிய இடம் பிரச்சனையா தான் இருந்துச்சு. அதுக்கு இப்ப இலங்கை ராணுவ வீரர்கள் அவங்க செல்லிருச்சுன்னா அவங்களோட கேம்ப்ல வந்து தங்க சொல்லி இப்ப அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணோமா வேணாமான்னு சொல்லி யோசனை பண்ணி கொண்டு இருந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் இப்ப இந்த பயணம் ஆரம்பிச்ச இடத்துல இருந்து இப்ப சங்கப்பட்டி பாலம் போயிட்டு அங்கிருந்து அடுத்த கட்டத்தை யோசனை பண்ணி இப்ப ஒரு கட்டமாகத்தான் நாங்க இந்த பயணத்தை கொண்டு போறது இன்ஷா அல்லாஹ். இப்ப என்னோட இன்றைக்கு பயணம் நடந்து சேர்ந்து நடக்கும்னு சொல்லி எங்களோட இத்ரிஸ் ப்ரோ வந்துருச்சு, அதோட எங்களோட ஷான் ப்ரோ வந்துருச்சு, அதோட எங்களோட சமர் ப்ரோ வந்துருச்சு. இப்ப இவங்களுக்கு ரூல்ஸ் ஒன்று போட்டுருச்சு என்னன்னா மயங்கி விழுந்தாலும் நாங்க எங்களோட பயணத்தை பெய்த்துக்கணும் தான் இருக்கணும். சரியா? அடுத்தவங்கள பின்னால வர வெஹிக்கல்ல ஏறி நீங்க பெய்த்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் உண்ட இன்றைக்கு திரும்ப அவங்களை ஞாபகப்படுத்தி கூட்டி கொண்டு போறேன். என்ன கிட்டத்தட்ட இன்றைக்கு ஒரு 30 கிலோமீட்டர் போகத்தும் வாய்ப்பு இருந்துச்சு, 40 போகும் வாய்ப்பு இருந்துச்சு, 50 போதும் வாய்ப்பு இருந்துச்சு. மன்னார் இனம் 90 கிலோமீட்டரா. இப்ப இந்த இடத்துல நான் இப்ப சரியா இந்த இடத்துல நிச்சயத்துல இருந்து எக்ஸாக்டா மன்னாருக்கு 90 கிலோமீட்டர் போகணும். வெயில் சுட்டரிச்ச வெயில் வேற லெவல். ஆனா இந்த ஏரியா பாருங்க இதே மாதிரி தான் கண்ணு கட்டியது. இந்த சைடு இருந்தாலும் தான் ஃபுல்லா இதே மாதிரி ஆயிடுச்சு. அதோட இங்க இந்த காற்றாலை இந்த மின்சாரம் உற்பத்தி செய்த காற்றால மின்சாரம் உற்பத்தி செய்த இடம் அந்த இடத்துல இருந்துச்சு. பாருங்க ஃபுல்லாவே இப்படிதான். இது இன்னும் நிச்சல ஒரு நிமிஷம் சரி ஒரு இடத்துல நிச்சல ரெண்டு இடத்துல போட்டோ அடிச்சதுக்கு அந்த செல்ஃபி அடிச்சு அப்படி வந்துட்டேன். இது இந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுக்காக வேண்டியதான் இப்ப நின்றது. இதே ஸ்பீட்ல திரும்ப நாங்க இப்ப போகணும். 7:23 இதே ஸ்பீட்ல திரும்ப போகிறதுக்கு இருந்துச்சு. சந்திச்சோம். தொடர்ந்து வீடியோ பார்த்து வருமா. நேற்று வீடியோ கொஞ்சம் அப்லோட் பண்ண கிடைச்சல, இன்றைக்கு நான் கொஞ்சம் அப்லோட் பண்ணியேன். கூடுதலாக வார கண்டென்ட் எல்லாத்தையுமே நான் அப்லோட் பண்ணி விடியேன். சந்திச்சோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி லொகேஷன் சொல்லி பாருங்க. ಬೇರೆ ಲೆವೆಲ್ ಮಾಶಾ ಅಲ್ಲಾಹ್. ಸುಂದರ ಲಂಕಾವೆ ಸುಂದರ ಭೂಮಿಯ ಸುಂದರ ತೆನ ಮೇಗ ಉನ್ಮೇಲೆ ಬೇರೆ ಲೆವೆಲ್ ಅಕಾಲ ವಿತ್ರಾದ தண்ணியா அதான சரியா லெஃப்ட் ரைட் உண்மையிலே மாஷா அல்லாஹ் வேற லெவல். இந்த சினிமா படத்துகள்ல வர மாதிரி ஒரு ஃபீல். இந்த தண்ணி இருந்து தண்ணியில வத்தப்பட்ட ஒரு இடம் உண்டு. மேகமாக 30 वेणी दवस මේක මම දැන් සංගපටි පාලම් ළඟයි. මෙතන නම් පේනවා සංගපටි පාලම දෙනවා මේ හරියලා. සුන්දරයි කියන්න වචනයක් නෑ. එච්චර ලස්සන තැනකින් මම මේ පාගමන අද යන ගම ඔයගොල්ලන්ට මම පුළුවන් තරම් වීඩියෝ එකක් දාන්න බලන්න. එன்னால எவ்வளவு உங்களுக்கு போடணுமோ அந்த அளவுக்கு நான் வீடியோ உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கேன். ஹாய் சந்திச்சோ. இப்போ நான் உங்களுக்கு ஒரு மரம் கொண்டு காட்டியும் பாத்துக்கோங்க. இந்த இடத்துல அப்போலோ பஸ்ல ஆயிருச்சு. இது இப்படி இந்த நான் போற இடத்துல இப்படி ஃபுல்லாவே இப்படிதான் ஆயிருச்சு. இந்த பிளாஸ்டிக் மாதிரி இந்த மரம் வேற லெவல் மாஷா அல்லாஹ்னு சொல்லி பிளாஸ்டிக் மாதிரி மரம் இப்படி போற வழி ஃபுல்லாவே இப்படிதான் ஆயிருச்சு. இந்த மரம் அப்படி கண்ணு கட்டி வரதுக்கு ஒன்றுமே இல்ல. சரியா? இதே மாதிரி ஒரு இதுதான் இருந்துதான் வேற லெவல் மாஷா அல்லாஹ்னு சொல்லி சூப்பர். இந்த இடத்துல கண்டதை உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டதா හරියට මෙවිල්ලන්නේ මේක මගේ 31 වෙනි දවස. දැන් සංගපටි පාලම් චෙක් පොයින්ට් ගාව ඉන්නේ. මෙතනින් தான் තමයි லொகேஷனை බලන්න ඕනේ ඊළඟ කොහෙද එන්නේ කියලා. இப்போ நான் சரியா சங்கப்பட்டி பாலத்துல இந்த செக் பாயிண்ட் பார்டர் கிட்ட நான் வந்துட்டு இப்போ சங்கப்பட்டி பாலம் ஆரம்பமாகிய இந்த இடத்துல இருந்து எங்க போகணும்னு சொல்லி எனக்கு முடிவில்லை. இந்த மார்னிங் ஃபுட்டும் நாங்க தின்னல. 8:54க்கு சரியா நாங்க 6:20க்கு வெளியாகி 8:54க்கு 6:20 පටන් ගත්තේ 8යි 54ට මෙතනට ඇවිල්ලා ඉන්නේ. අද කොච්චර වේගෙන් ඇවිල්ලා කියලා ඔයගොල්ලෝ බලා ගන්න. දැන් සංගපටි පාලම් ඉස්සරහා ඉන්නේ. දැන් චෙක් පොයින්ට් ගාව මෙතන ඉඳන් තමයි ක්‍රියනේ ගන්න ඕනේ කොතනද එන්න ඕනේ කියලා. මේ හරිය ඉඳන් තව කිලෝමීටර කොච්චර දුර එන්න ඕනේ කියලා මේ හරිය ඉඳන් බලන්න ඕනේ. හැබැයි සන්තෝෂයි මේ අද දින නම් වේගෙන් ආවා. දැනට නම් කිලෝමීටර 15වත් ඉවරයි. හරිනේ? එච්චර වේගෙන් ඇවිල්ලා තියන්නේ. ඊළඟ වීඩියෝ එක හම්බුනේ. சரியான இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி பாருங்க. சங்கப்பட்டி பாலத்துக்கு மேல இந்த சைட்லயும் சிறுகடல்
அப்படியே இந்த சைடு தெரியும் பார்த்தா இந்த சைடுல கடல். அதுக்கு மேல இப்படி நாங்க பாலம். இந்த பாலம் எப்படின்னு சொன்னடா, இப்ப ரோட்ல இருந்து வந்து அப்படி ஏறி இந்த பாலத்துக்கு கீழே இந்த போட் எல்லாம் போற மாதிரி இருக்கும். ஃபுல்லா மாசாலான்னு சொல்லி நேர லெவல்ல நாங்க ஏறி பாலத்தை ஏறி இப்ப இறங்கி கொண்டுருச்சு. அப்படி நேர கண்ணு கட்டி தூரம் வர ஃபுல்லா பாருங்க, 2 சைட்லயுமே கடல், நடுவுல ரோடு. சரியா? ஆனா இந்த சின்ன பாலம் மட்டும் தான் இந்த இடத்துல இருந்துச்சு. வேற லெவல் வியூ பாயிண்டா மாஷாஅல்லாஹ்னு சொல்லி. அஸ்ஸலாமு அலைக்கும். இது பட்ட பாலைவனத்துல நடந்து கொண்டிருச்சு ஃபுல்லாவே. ஒவ்வொருத்தரும் வந்து சந்திச்சுட்டு போறேன். பின்னால எங்களோட வெஹிகளும் வாரேன். ஒரு ஜெஃப்னாக்கு வந்த பயணம். அப்ப இந்த துண்டை கடந்து போங்க, நான் அவங்களோட வாரம் தம்பின்னு சொல்லிட்டு நான் ஒரு வாரேன். வெளியே போறேன் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி. பாருங்க ஏரியாவை, சும்மா பாலைவனம் தான், தனிமணல் ஃபுல்லா இப்படிதான். லாயிரா ஒரு நிமிஷம் ஆகும். 11 மணி பேர் சரியா.